வணக்கம். இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சேக்ரெட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் அவரோட ஞான உரைகள் இது. ஜீன் டன் இதை தொகுத்திருக்காங்க. இது 1979-80ல மகாராஜ் கூட நடந்த உரையாடல்கள். நம்ம நோக்கம் இதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை, குறிப்பா ஆத்ம ஞானம் பத்தின அவரோட மையச் செய்தியை உங்களுக்கு எளிமையா கொண்டு சேர்க்கிறது தான். சரி, வாங்க இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இதை பத்தி பேச நம்ம கூட நம்ம நிபுணர் இருக்காரு. முதல்ல இந்த நிசர்கதத்த மகாராஜ் யார் இவரு? சிலருக்கு இவர் பேர் புதுசா இருக்கலாம். இவர் ஒரு வித்தியாசமான குரு மாதிரி தெரியுது. பம்பாயில ஒரு பீடி வியாபாரியா இருந்தவர்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அவர் நிச்சயமா ஒரு வழக்கமான சாமியார் கிடையாது. பேரு மாருதி சிவராமபந்த் கம்ப்ளி. 1917ல பிறந்தாரு. ஆரம்பத்துல பெரிய ஆன்மீக நாட்டம்லாம் இல்ல. ஆனா அவரோட குரு ஸ்ரீ சித்தராமேஸ்வர் மகாராஜ சந்திச்ச பிறகுதான் எல்லாம் மாறுச்சு. ஓ அப்படியா? அந்த சந்திப்புல என்னாச்சு? குரு ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொன்னாராம். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்விலே உங்க கவனத்தை வைங்க அப்படின்னு. மகாராஜ் அதையே தீவிரமா செஞ்சாரு. ஒரு 3 வருஷத்திலே ஞானம் அடைஞ்சிடுத்ததா சொல்றாங்க. என்னது, 3 வருஷத்துலயா? அதுவும் குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே? ஆமா, அதுதான் ஆச்சரியம். குரு இறந்ததும் கொஞ்ச நாள் இமயமலை போயிட்டு திரும்ப பம்பாய்க்கே வந்துட்டாரு. அங்க ஒரு சின்ன பீடி கடை, குடும்பம்னு பாத்துக்கிட்டே அவரோட சின்ன மாடி ரூம்ல தேடி வர்றவங்களுக்கு போதனை செஞ்சாரு. அவர் பெருசா சாஸ்திரங்கள் வேதங்கள்னு எதையும் மேற்கோள் காட்ட மாட்டாரு. எல்லாம் அவரோட சொந்த அனுபவம் தான். ஸ்வானுபவம்னு சொல்வாங்களே அது. அப்போ சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கலையா? நேரடி அனுபவம் அதுதான் முக்கியம்னு நினைச்சாரோ? கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. அவர் யாரையும் எதையும் நம்புங்கன்னு சொல்லல. நீங்களே உங்களை கேள்வி கேளுங்க, உங்க உண்மையான இயல்பு என்னன்னு பாருங்கன்னு தான் திரும்ப திரும்ப சொன்னாரு. சில சமயம் ரொம்ப ரொம்ப நேரடியா, சில சமயம் கடுமையா கூட கேள்வி கேட்பார் வர்றவங்க கிட்ட, அவங்களோட நம்பிக்கைகளை உடைக்கிற மாதிரி. அவரோட நோக்கம் அவங்களோட உண்மையான இயல்பை உணர வைக்கிறது தான். ஆமா, இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். மகாராஜ் திரும்ப திரும்ப இந்த நான் இருக்கிறேன், அதாவது ஐ ஆம் இல்லைன்னா இருப்புணர்வு, பீயிங்னஸ் அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. அந்த புஸ்தகத்தோட தலைப்பே அதுதானே. அது என்னது? அது கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுதான் அவரோட போதனைகளோட மையம்னே சொல்லலாம். இந்த நான் இருக்கிறேன் உணர்வு, இல்லாட்டி உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ்னு சொல்றது நாம காலையில தூங்கி எழுந்ததும் நமக்கு வருது இல்லையா ஒரு உணர்வு, நான் இருக்கேன்னு. அந்த அடிப்படை உணர்வு தான் அது. இது ஒன்னும் அறிவு சார்ந்த விஷயம் இல்ல. இது ஒரு ஃபீலிங், ஒரு உணர்தல். இது எல்லாருக்கும் இயல்பா இருக்கிறது தானே. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? இங்கதான் மகாராஜ் ஒரு குண்டு போடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நான் இருக்கிற உணர்வு நிரந்தரமானது இல்ல. அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. டைம் லிமிட்டா? ஆமா. அது எப்ப ஆரம்பிக்குது? கரு உருவாகி உடல் வந்த பிறகுதான் இந்த உணர்வு நிலையே வருதுங்கிறாரு. என்னது, உடம்பு வந்த பிறகுதானா? அப்போ அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி இந்த உணர்வு இல்ல. இது உடம்பையும் நாம சாப்பிடுற சாப்பாட்டோட சத்து, அந்த ஃபுட் எசன்ஸையும் சார்ந்து இருக்குது. இப்போ ஒரு செடிக்கு சூரிய ஒளி மாதிரி இந்த உணர்வு நிலைக்கு உடல்ங்கிற ஒரு பேஸ் வேணும். உடல் இல்லைன்னா இந்த உணர்வு நிலை இருக்காது. அந்த சாப்பாட்டோட சத்து தீர்ந்து போச்சுன்னா உணர்வும் போயிடும். அப்போ எல்லா உயிர்களுக்கும் இது இருக்குமா? பூச்சி, புழு, மனுஷன் எல்லாத்துக்கும்? மகாராஜ் அப்படித்தான் சொல்றாரு. அந்தந்த உடம்போட தன்மைக்கு ஏத்த மாதிரி அந்த உணர்வு இருக்கும். ஆனா முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இது டெம்பரரி. தோன்றி கொஞ்ச காலம் இருந்து அப்புறம் மறைஞ்சிடும். இதுதான் நாம உலகத்தையே தெரிஞ்சுக்கிற முதல் படி. இந்த நான் இருக்கிறேன் உணர்வு இல்லைன்னா நமக்கு உலகமும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. கனவு மாதிரிங்களா? ஆமா, கனவு மாதிரிதான். கனவு காணும்போது அந்த உலகம் உண்மையா தெரியுதில்ல, அது மாதிரி இந்த உணர்வு நிலை இருக்கும்போது இந்த உலகம் உண்மையா தெரியுது. அப்ப நமக்கு இவ்வளவு ஆதாரமா இதுதான் நான் தோன்ற இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு உண்மையில நிலையானது இல்ல, அது உடம்போட போற ஒண்ணுன்னு சொல்றீங்களா? இது நம்புறதுக்கே கொஞ்சம் இதா இருக்கே. அதுதான் அவரோட ரொம்ப முக்கியமான ஒரு புரட்சிகரமான கருத்துன்னே சொல்லலாம். இதத்தான் அவர் மூல மாயை, அதாவது மூலமாயான்னு சொல்றாரு. இதுதான் அறியாமையோட முதல் தோற்றம். இது ஏன் மாயை? ஏன்னா இந்த நான் இருக்கிறேன் உணர்வு வந்த உடனே அது தன்னை இந்த உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிக்குது. நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்குது. அதனால என்ன பிரச்சனை? நான் உடம்பு நினைச்சா என்ன தப்பு? இதுதான் எல்லா கஷ்டத்துக்கும், குறிப்பா மரண பயத்துக்கும் காரணம்னு மகாராஜ் சொல்றாரு.
உடம்பு வந்து அழியக்கூடியது இல்லையா? ஆமா. கிடைக்கிற ஒரு திரை மாறி. சரி. நம்ம இந்த உடம்பில்ல, மனசில்ல, ஏன் இந்த நான் இருக்கிறேன் உணர்வு கூட டெம்பரரினா, அப்போ நாம உண்மையில யாரு? இதானே இப்ப முக்கியமான கேள்வி. மகாராஜ் இதுக்கு நேரடியா பதில் சொல்றது ரொம்ப அபூர்வம். ஏன்னா பதில் வார்த்தையில இல்ல, அனுபவத்துல இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் 2 நிலைகளை பத்தி நம்மள யோசிக்க சொல்றாரு. ஒண்ணு சாட்சி நிலை, அதாவது விட்னஸிங் அவேர்னஸ். நீங்க உங்க உடம்பு, உங்க எண்ணம், உங்க உணர்ச்சி, ஏன் இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு, இந்த உலகமே வர்றது போறதெல்லாம் கவனிக்கிறீங்கல்ல? ம் கவனிக்கிறோம். அந்த கவனிக்கிற தன்மை, அந்த அவேர்னஸ், அதுதான் சாட்சி. இந்த சாட்சி நிலை நான் இருக்கிறேன் உணர்வுக்கு முன்னாடி இருக்குது. அந்த உணர்வையும் இது அறியுது. இது ஒரு பொருள் இல்ல, ஒரு செயல் இல்ல. இது சும்மா ஒரு இருப்பு, ஒரு அறிதல். ஓ, அப்போ நான் கோவப்படுறத பாக்குற ஒண்ணு இருக்கு, நான் யோசிக்கிறத பாக்குற ஒண்ணு இருக்கு, அந்த பாக்குற தன்மைதான் சாட்சியா? அதேதான். நீங்க அந்த கோவமோ யோசனையோ இல்ல, அத பாக்குற அவேர்னஸ் தான் நீங்க. மகாராஜ் சொல்வாரு, அந்த சாட்சி நிலையில நில்லுங்கன்னு. அடுத்தது இன்னும் ஆழமா போய் அவர் பரம்பொருள், அதாவது தி அப்சல்யூட் இல்லனா பரபிரம்மம் பத்தி பேசுறாரு. இதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. இது அந்த நான் இருக்கிறேன் உணர்வு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை. உணர்வு வர்றதுக்கு முன்னாடியா? அதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அத மனசால புரிஞ்சுக்க முடியாது, வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு மகாராஜ் தெளிவா சொல்றாரு. அதுக்கு காலம் கிடையாது, பேர் கிடையாது, உருவம் கிடையாது, எந்த குணமும் கிடையாது. பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலை. இந்த நான் இருக்கிறேன் உணர்வு அந்த பரம்பொருளிலிருந்து தான் வருது, ஒரு விதை மாதிரி. அப்புறம் அதோட காலம் முடிஞ்சதும் அது திரும்ப அந்த பரம்பொருளையே கரைஞ்சிடுது. ஆழ்ந்த தூக்கம் மாதிரிங்களா? ஆழ்ந்த தூக்கத்துல நான் இருக்கிற உணர்வு இருக்கா? இல்ல. அந்த நிலை மாதிரி. ஆனா அது தூக்கமும் இல்ல. அது அது விழிப்புணர்வின் முனம், சோர்ஸ் ஆஃப் அவேர்னஸ். அப்போ நம்மளோட உண்மையான சொரூபம் இந்த பரம்பொருள் தான். ஆனா நாம அதை மறந்துட்டு இந்த டெம்பரரியான நான் இருக்கிறேன் உணர்வோடையும் இந்த உடம்போடையும் நம்மள போட்டு குழப்பிக்கிறோம். அப்படிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்மளோட பயணம் என்னன்னா, இந்த தற்காலிக அடையாளங்கள், நான் உடம்பு, நான் மனசு, நான் இந்த உணர்வு நிலை, இதுல இருந்து விடுபட்டு நாம எப்பவுமே இருக்கிற அந்த மாறாத பரம்பொருள் தான் நாமன்னு உணர்றதுதான். இதத்தான் மகாராஜ் மூலத்திற்கு திரும்புதல், ரிட்டர்னிங் டு த சோர்ஸ்னு சொல்றாரு. அப்போ விடுதலை, மூச்சம்ங்கிறது புதுசா எதையும் அடையறதில்ல. நாம ஏற்கனவே என்னவா இருக்கோமோ அதை தெரிஞ்சுக்கிறது, உணர்றது. அப்படியா? அதேதான். நீங்க என்னைக்கும் கட்டுப்படவே இல்ல. நீங்க எப்பவுமே சுதந்திரமா தான் இருக்கீங்க. ஆனா அத உணர்றதுக்கு தடையா இருக்கிறது இந்த நான் இருக்கிறேன் உணர்வும், அது தன்னை உடம்போட சேர்த்து பார்க்கறதும் தான். இந்த தடைய நீக்கிறதுக்கு தான் இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம். சரி சரி, இது தத்துவமா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு தெளிவு வர்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை, சிக்கல் வருது. இதுல இதை எப்படி பயன்படுத்துறது? மகாராஜ் அதாவது பிராக்டிக்கல் வழிகள் சொல்றாரா, இல்ல இது சும்மா தியரி தானா? இல்ல, மகாராஜோட போதனை முழுக்க முழுக்க பிராக்டிக்கல் தான். அவர் வெறும் தத்துவ ஞானி மட்டும் இல்ல, அவர் ஒரு வழிகாட்டி. அவர் சில நேரடியான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகள் சொல்றாரு. ஓ அப்படியா? என்னென்ன வழிகள்? ரொம்ப முக்கியமானது ஆத்ம விசாரம், செல்ஃப் என்கொயரி. இதுதான் அவரோட டீச்சிங்ஸோட இதயம். நான் யார்னு திரும்ப திரும்ப உங்களையே கேளுங்க. ஆனா இத சும்மா மனசால கேள்வி பதில் மாதிரி பண்ணாம, அந்த நான்கிற உணர்வு எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தை நோக்கி உங்க கவனத்தை திருப்புங்க. இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வோட தன்மையை ஆராயுங்க. அது மேலேயே தியானம் பண்ணுங்க. யோசிக்காம அந்த உணர்வை ஃபீல் பண்றதா? டில் அண்ட் விட்னஸ். உங்க எண்ணம், உணர்ச்சி, உடம்புல வர்ற ஃபீலிங்ஸ், இந்த நான் இருக்கிறேன் உணர்வு உட்பட எல்லாம் வருது போகுது. அதை தடுக்கவோ பிடிக்கவோ மாத்தவோ முயற்சி பண்ணாம, அதோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்காம சும்மா கவனிங்க. ஒரு சினிமா பார்க்குற மாதிரி அந்த சாட்சி நிலையில நிக்க பழகுங்க. இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா செய்யறது கஷ்டமாச்சே. மனசு பாட்டுக்கு ஓடுமே. கஷ்டம்டா. அதுக்கு தான் 3வது வழி. தியானம் இல்லனா சிந்தனை, மெடிடேஷன், கண்டெம்ப்ளேஷன். மனச ஒருநிலைப்படுத்தவும், இந்த இருப்புணர்வுல, அந்த நான் இருக்கிறேன் உணர்வுல கவனத்தை வைக்கவும் தியானம் ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து செஞ்சா அந்த உணர்வு நிலையில நிக்க முடியும், அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு கடைசியில அதையும் தாண்டி போக முடியும். 4வது நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு, ஃபேத் அண்ட் கான்விக்ஷன். இது குருட்டு நம்பிக்கை இல்ல, குருவோட வார்த்தை, இங்க மகாராஜோட போதனை உண்மையை காட்டுதுங்கிற நம்பிக்கையோட அதை உங்க சொந்த அனுபவத்துல டெஸ்ட் பண்ணி பாருங்க.
நான் இந்த உடம்பில்ல, நான் பொறக்கல, சாகவும் மாட்டேங்கிற ஒரு திடமான எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. மத்தவங்க சொல்றத விட உங்க உள் அனுபவத்துக்கும் குருவோட கைடன்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுங்க. சரி, அடுத்தது. 5வது பற்றின்மை, டிட்டாச்மெண்ட். இது உலகத்தை விட்டு ஓடுறதில்ல. உலகத்துல நடக்கிற நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம் எல்லாமே இந்த உணர்வு நிலையோட விளையாட்டு. எல்லாம் டெம்பரரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது. எதுக்கும் நான் செஞ்சேன், என்னால ஆச்சுன்னு உரிமை கொண்டாடாதீங்க. டூவர்ஷிப் வேண்டாம். எல்லாம் அதான் பாட்டுக்கு நடக்குதுன்னு அதோட விளைவுகள்ல ஒட்டாம இருங்க. கடைசியா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். தன்னை நேசித்தல், லவ் த செல்ஃப். மகாராஜ் சொல்றாரு, உங்க சுயத்துக்கிட்ட உண்மையா இருங்க, உங்களை முழுசா நேசிங்கன்னு. இங்க சுயம்ங்கிறது அகங்காரம் இல்ல, அந்த அடிப்படை நான் இருக்கிறேங்கிற இருப்புணர்வு. அந்த உணர்வை நேசிங்க, அதுல தங்குங்க. ஏன்னா அதுதான் பரம்பொருளுக்கு போற வாசல் மாதிரி. ஓகே. ஆக மொத்தம் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, நாம யாருன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, இந்த உடம்பு, மனசு, பேரு, நம்மளோட கதை, அது நாம இல்ல. நமக்கு ரொம்ப பேசிக்கா தோன்ற அந்த நான் இருக்கிறேன் உணர்வு கூட உண்மையான நாம் இல்ல. அதுவும் தற்காலிகமானது. இந்த உணர்வை நல்லா ஆராய்ஞ்சு அதோட மூலம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கும் அப்பாற்பட்ட மாறாத நிரந்தரமான நம்ம உண்மையான இயல்ப அந்த பரம்பொருளை உணரணும். இதுதான் இந்த போதனையோட சாரம் இல்லையா? மிக சரியா சொன்னீன. உண்மையான சுதந்திரம்ங்கிறது உலகத்தை மாத்துறதுலயோ, நம்ம குணத்தை மாத்துறதுலயோ, இல்ல புது புது அனுபவத்தை தேடுறதுலயோ இல்ல. மாறாக நாம யாருங்கிற நம்மளோட அடிப்படை உண்மைய புரிஞ்சுக்கிறதுல, அனுபவமா உணர்றதுல இருக்கு. இது சும்மா அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிறது இல்ல. இது ஒரு நிலை மாற்றம், ஷிஃப்ட் இன் பீயிங். இது நம்ம உலக பார்வையையும் நம்மள பத்தின பார்வையும் மொத்தமா மாத்திரும். நிசர்கதத்த மகாராஜோட இந்த ஷேக்ரெட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் உரையாடல்கள் உண்மையிலே நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. நம்மளோட டெய்லி ஐடென்டிட்டிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்க தூண்டுது. அவரோட நேரடியான காம்ப்ரமைஸ் இல்லாத பேச்சு சிலருக்கு கொஞ்சம் சவாலா இருக்கலாம். ஆனா அது உண்மையை நோக்கி ஒரு நேரான பாதை மாதிரி தெரியுது. ஆமா, அவர் பூசி முழுக மாட்டாரு. உண்மைய உள்ளபடி, சில நேரம் ஷாக் அடிக்கிற மாதிரி கூட சொல்லுவாரு. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கறவங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு. மகாராஜ் அடிக்கடி கேக்குறவங்க கிட்ட கேக்குறது இதுதான். அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலைய ஆராயுங்க. நீங்க கருவுல உருவாகிறதுக்கு முன்னாடி, இல்ல காலையில நல்ல தூக்கத்திலிருந்து முழிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த நான் உணர்வே இல்லாத ஒரு நிலை இருந்துச்சே, அந்த நிலைய பத்தி உங்களால என்ன ஞாபகம் வச்சுக்க முடியும்? இல்ல என்ன தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்க முடியாத ஒன்னை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ஒரு முரண்பாடு மாதிரி தோணும். ஆனா இத பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க இருப்போட மூலத்தை பத்தி இது என்ன சொல்லுது? ஆழமான கேள்விதான். இத பத்தி யோசிக்கணும். அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து தேடுங்க.